அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 கதவுகளை மூடி வையுங்கள். இந்த தலைப்பை கேட்டவுடனே எந்த கதவு மூட சொல்றாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இன்னும் சிலர் இது சாதாரண எச்சரிக்கையா இல்ல மகர ராசிக்காரர்களுக்காக சொல்லப்படுற ஒரு முக்கியமான முன்னெச்சரிக்கையான்னு யோசிச்சிருப்பீங்க. அதனால்தான் இந்த பதிவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசா கேட்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களில் நீங்க எடுக்க போகும் சில சின்ன முடிவுகள் அடுத்த சில வாரங்கள்ல உங்க வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. யாரையும் உடனே நம்ப மாட்டீங்க. எந்த விஷயத்தையும் பலமுறை யோசிச்சுதான் முடிவு எடுப்பீங்க. வெளியில் அமைதியா இருப்பீங்க. மனசுக்குள்ள என்ன நடக்குது என்பதை யாருக்கும் எளிதாக தெரிய விட மாட்டீங்க. இந்த குணம்தான் உங்களை பல சோதனைகளிலிருந்து காப்பாத்தி இருக்கும். ஆனால் வாழ்க்கையில சில நேரங்கள்ல மிகவும் நெருக்கமான மனிதர்களுக்காக மட்டும் அந்த எச்சரிக்கையை மறந்துடுவீங்க. அன்பு அதிகமான இடத்துல அறிவு கொஞ்சம் பின்னாடி நிக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் தான் சில தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள யார் வராங்க, யாருக்கிட்ட என்ன பேசுறீங்க, யாருக்கு என்ன தகவல் கொடுக்கறீங்க, யாருக்காக என்ன முடிவு எடுக்கிறீங்க, இந்த எல்லா விஷயங்களிலும் வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா கவனம் தேவை. ஏன்னா வாழ்க்கையில பெரிய இழப்புகள் பல நேரங்களில் எதிரிகளால வர்றதில்லை, நம்பிக்கை வைத்த மனிதர்களால தான் வரும். அதனால இந்த பதிவு யாரையும் சந்தேகப்பட சொல்லுற பதிவு இல்ல. யாரை எவ்வளவு தூரம் நம்பணும் என்பதை புரிஞ்சுக்க சொல்லுற பதிவு. மகர ராசிக்காரர்களே, உங்க வாழ்க்கையில இன்னொரு நல்ல குணம் இருக்கு. ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு எடுத்துக்கினா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் விடாம முயற்சி பண்ணுவீங்க. ஆனா சில நேரங்களில் உங்க முன்னேற்றத்தை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. சிலர் வெளியில் சிரிப்பாங்க, உள்ளுக்குள்ள உங்களை பற்றிய பொறாமையோட இருப்பாங்க. சிலர் உங்க திட்டங்களை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. சிலர் உங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது என்பதை அறிய முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் எப்போதும் வெளிப்படையா தெரியாது. அதனால இந்த 2 நாட்களில் ஒவ்வொரு மனிதரையும் அவர்களோட வார்த்தையை வைத்து மட்டும் மதிப்பீடு பண்ணாதீங்க. அவர்களோட நோக்கத்தையும் கவனிக்க கற்றுக்கோங்க. வாழ்க்கையில ஒரு வீட்டை பாதுகாக்க பூட்டு மட்டும் போதாது. அந்த வீட்டுக்குள்ள யாரை அனுமதிக்கணும், யாரை எந்த அளவுக்கு நம்பணும், எந்த விஷயம் வீட்டை விட்டு வெளியே போக கூடாது, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு மனிதனோட வாழ்க்கையையும் பாதுகாக்க பணம் மட்டும் போதாது. விவேகம், நிதானம், சரியான முடிவு, சரியான நேரத்துல அமைதியா இருக்கிற குணம், இந்த 4ம் அவசியம். இந்த பதிவுல ஏன் கதவுகளை மூடி வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது, எந்த கதவுகளை மூட வேண்டும், யாரிடம் எச்சரிக்கையா இருக்கணும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, இந்த 2 நாட்களில் மகர ராசிக்காரர்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன, இறைவன் தரக்கூடிய மறைமுக எச்சரிக்கைகளை எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதையெல்லாம் 8 முக்கியமான பகுதிகளாக விரிவாக பார்க்க போறோம். அதனால மகர ராசிக்காரர்களே, இந்த பதிவை பாதியில நிறுத்தாம முழுசா பாருங்க. ஏன்னா ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் நீங்கள் பேசாம இருக்க போகும் ஒரு வார்த்தை, நீங்கள் திறக்காம இருக்க போகும் ஒரு கதவு, நீங்கள் எடுக்காம இருக்க போகும் ஒரு அவசர முடிவு, உங்க குடும்ப நிம்மதியையும் உங்க உழைப்பையும் உங்க எதிர்கால வெற்றியையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக மாறலாம். பகுதி 1 ஜூலை 14 மற்றும் 15. இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள வர்ற ஒவ்வொரு மனிதரையும் ஒரே மாதிரி நம்பாதீங்க. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். ஒரு வீட்டோட பாதுகாப்பு அதன் உயரமான சுவரால வராது. அந்த வீட்டுக்குள்ள யாரை அனுமதிக்கணும், யாரை எந்த அளவுக்கு நம்பணும் என்பதை தெரிஞ்சுக்கிற அறிவால தான் வரும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள வர்ற ஒவ்வொரு மனிதரையும் கவனமா பார்க்கணும். இது யாரையும் சந்தேகப்பட சொல்லுற விஷயம் இல்ல. ஆனால் எல்லாரையும் ஒரே மாதிரி நம்புற பழக்கத்தை இந்த 2 நாட்களாவது தவிர்க்கணும். மகர ராசிக்காரர்கள் பொதுவாக வாழ்க்கையில அனுபவத்தை அதிகமா நம்புறவங்க. ஒருத்தரை பல நாளா கவனிச்சுதான் மனசுல இடம் கொடுப்பீங்க. ஆனா ஒரு விஷயம் மட்டும் சில நேரங்களில் தவறாகிடும். உங்க குடும்பத்துக்கு நெருக்கமானவர்களா இருக்கிற சிலரிடம் மட்டும் இவங்க நம்ம ஆளுதான்னு நினைச்சு தேவையில்லாத அளவுக்கு நம்பிக்கை கொடுத்துருவீங்க. அதுதான் பல நேரங்களில் பிரச்சனைக்கு ஆரம்பமாகும். ஏன்னா நமக்கு நெருக்கமா இருக்கிற எல்லாரும் நம்ம நலனை மட்டுமே நினைப்பாங்கன்னு வாழ்க்கை ஒருபோதும் உறுதி கொடுக்காது. இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்கு யாராவது வந்தா
அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு என்பதை விட என்ன எண்ணத்தோட வந்திருக்காரு என்பதுதான் முக்கியம். சிலர் முகத்துல சிரிப்போட வருவாங்க, கையில பரிசு கொண்டு வருவாங்க, இனிமையா பேசுவாங்க. ஆனா அவர்கள் மனசுக்குள்ள என்ன இருக்கு என்பத நம்ம ஒரு நிமிஷத்துல தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் யார் வந்தாலும் மரியாதை கொடுங்க. ஆனால் அந்த மரியாதைக்காக உங்க குடும்ப வாழ்க்கைய முழுசா அவர்களுக்கு திறந்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மகராசிக்காரர்களே, ஒரு குடும்பம் வளர ஆரம்பிச்சா அந்த வளர்ச்சியை பார்த்து உண்மையா சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவு. சிலர் வாழ்த்துவாங்க, சிலர் அமைதியா கவனிப்பாங்க, இன்னும் சிலர் அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி என்ன இருக்கு என்பதை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாங்க. எப்படி இவ்வளவு முன்னேறினீங்க, அடுத்தது என்ன செய்ய போறீங்க, வீட்டுல யாரு முடிவு எடுக்கிறாங்கன்னு சாதாரண கேள்வி மாதிரி ஆரம்பிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு கேள்வியும் ஒரு தகவலை சேகரிக்க தான் இருக்கும். அந்த தகவல்கள் நாளைக்கு எந்த வடிவத்துல பயன்படுத்தப்படும்னு யாருக்கும் தெரியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் யாராவது உங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தரை தனியா பேசணும்னு முயற்சி பண்ணினா, அல்லது குடும்பத்துக்குள்ள ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட கருத்து கேட்க ஆரம்பிச்சா அந்த உரையாடலை கவனமா அணுகுங்க. ஏன்னா குடும்பத்துக்குள்ள இருந்த ஒற்றுமையை உடைக்கிறது எப்போதும் பெரிய சண்டையால வராது, சின்ன சின்ன சந்தேகங்களால தான் வரும். அந்த சந்தேகத்தை உருவாக்குற வாய்ப்பை யாருக்கும் கொடுக்காதீங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள பேசுற முக்கியமான விஷயங்களை குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க. பணம் சம்பந்தப்பட்ட முடிவுகளா இருந்தாலும், சொத்து விஷயமா இருந்தாலும், எதிர்கால திட்டங்களா இருந்தாலும் அவசியம் இல்லாம வெளியே பேச வேண்டாம். ஒரு தகவல் வெளியே போன பிறகு அது எத்தனை பேர்கிட்ட போகும்னு நம்ம கையில இருக்காது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கோங்க. எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சு பழகலாம். ஆனா எல்லாருக்கும் ஒரே அளவு நம்பிக்கை கொடுக்க கூடாது. இந்த ஒரு பழக்கம் இருந்தாலே தேவையில்லாத ஏமாற்றங்கள் பாதியாக குறையும், மன நிம்மதி அதிகமாகும், குடும்பத்துக்குள்ள பாதுகாப்பு உணர்வு வளரும். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டோட கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி யார் வெளியே நிக்கிறாங்கன்னு பாக்குறது எப்படி முக்கியமோ, அதே மாதிரி வாழ்க்கையோட கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனிதரோட குணத்தை கவனிக்கிறதும் அதை விட முக்கியம். அந்த கவனம் இருக்கிற மகர ராசிக்காரர்களை யாராலும் எளிதா பயன்படுத்த முடியாது. அவர்களோட குடும்பத்தையும் உழைப்பையும் மன நிம்மதியையும் யாராலும் சுலபமா குலைக்க முடியாது. அதுதான் இந்த முதல் பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை. பகுதி 2 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட பலவீனத்தை யாருக்கும் தெரிய விடாதீங்க. மகராசிக்காரர்களே, ஒரு குடும்பம் வெளியிலிருந்து பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குது என்பதை அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு வீட்டுக்கும் சில பிரச்சனைகள் இருக்கும், சில சவால்கள் இருக்கும், சில கனவுகள் இருக்கும், சில கவலைகளும் இருக்கும். இது எல்லாமே இயல்பான விஷயம். ஆனால் அந்த விஷயங்களை யாரிடம் பகிர்றோம் என்பதுதான் வாழ்க்கையில மிக முக்கியமான முடிவு. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட பலவீனத்தை எந்த காரணத்துக்காகவும் வெளியே சொல்லாதீங்க. மகர ராசிக்காரர்கள் பொதுவா தேவையில்லாத பேச்சை விரும்ப மாட்டீங்க. ஆனா மனசுக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்துட்டாருன்னா இவர் நம்ம ஆளுதான் நினைச்சு குடும்பத்துல நடக்கிற விஷயங்களை வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நேரத்துல அது ஒரு நம்பிக்கையால செய்யற செயல். ஆனால் அந்த நம்பிக்கை சரியான இடத்துல வைக்கப்படலைன்னா அதே விஷயம் நாளைக்கு உங்களுக்கு எதிராக திரும்பி வரலாம். இந்த 2 நாட்களில் யாராவது உங்க வீட்டை பற்றி அதிகமா விசாரிக்க ஆரம்பிச்சா ஒவ்வொரு கேள்விக்கும் முழு விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, ஏதாவது சொத்து விஷயம் நடக்குதா, உங்க பையன் என்ன பண்றாரு, அடுத்தது என்ன திட்டம், இப்படி சாதாரணமா ஆரம்பிக்கிற கேள்விகள் சில நேரங்களில் வெறும் ஆர்வத்துக்காக இருக்காது, ஒரு குடும்பத்தோட நிலைய புரிஞ்சிக்கிற முயற்சியாவும் இருக்கலாம். அதனால பதில் சொல்றதுக்கு முன்னாடி கேட்கிற மனிதருக்கு அந்த தகவல் உண்மையில தேவையா என்று ஒரு நிமிஷம் யோசிங்க. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லாரும் நம்ம வளர்ச்சியை பாராட்ட மாட்டாங்க. சிலர் உங்க முன்னேற்றத்தை பார்த்து ஊக்கம் அடைவாங்க, சிலர் அமைதியா இருப்பாங்க, இன்னும் சிலர் உங்க பலவீனத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்க வீட்டுல யாருக்கு என்ன உடல்நிலை, யாருக்கு என்ன பொருளாதார சிக்கல், யார் எங்க வேலை பார்க்கறாங்க, யாரு வெளியூருக்கு போறாங்க, இப்படி எந்த தனிப்பட்ட தகவலையும் தேவையில்லாத இடத்துல பகிராதீங்க. ஒரு குடும்பம் பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த குடும்பத்தோட தகவல்களும் பாதுகாப்பா இருக்கணும்.
இப்போ இருக்கிற காலத்துல ஒரு வார்த்தை வெளியே போறதுக்கு சில நொடிகள் தான் ஆகும். ஆனா அந்த வார்த்தையால உருவாகிற பிரச்சனைய சரி பண்ண பல மாதங்கள் ஆகலாம். அதனால பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் அளந்து பேசுங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரிடமும் அன்பா நடந்துக்கோங்க. ஆனா அன்பு காட்டுறதுக்கும் எல்லா ரகசியத்தையும் பகிர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற குடும்பங்கள் தான் நீண்ட காலம் அமைதியா வாழ முடியும். இன்னொரு விஷயம், சிலர் உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை பற்றி வேற ஒருத்தர்கிட்ட கருத்து கேட்பாங்க. அவர் அப்படிதானா, அவங்க இப்படிதான் இருப்பாங்களா, இப்படின்னு ஆரம்பிக்கிற பேச்சு மெதுவா குடும்பத்துக்குள்ள சந்தேகத்தை உருவாக்கும். அந்த மாதிரி பேச்சுல கலந்து கொள்ளாதீங்க. ஒரு குடும்பத்தை வெளியில இருந்து யாராலும் உடைக்க முடியாது. ஆனால் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள சந்தேகத்தை உருவாக்க முடிஞ்சா அதுவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்தோட பலத்தை பாதுகாக்கிறவங்க புத்திசாலிகள். குடும்பத்தோட பலவீனத்தை வெளியே சொல்றவங்க தெரியாமலே அந்த குடும்பத்துக்கு ஆபத்தை உருவாக்குறாங்க. உங்க வீட்டோட அமைதி, உங்க குடும்பத்தோட ஒற்றுமை, உங்க வாழ்க்கையோட பாதுகாப்பு, இந்த மூன்றும் நீங்க பேசுற வார்த்தைகளாலேயே காப்பாற்றப்படவும் முடியும், கெடுக்கப்படவும் முடியும். அதனால மகர ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட ரகசியங்களையும், உங்க குடும்பத்தோட பலவீனங்களையும், உங்க எதிர்கால திட்டங்களையும் மிகவும் கவனமா பாதுகாத்துக்கோங்க. அதுதான் இந்த 2வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை. பகுதி 3 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாதீங்க. மகர ராசிக்காரர்களே, ஒரு விதை மண்ணுக்குள்ள அமைதியா இருந்தால்தான் மரமா வளர முடியும். அதை தினமும் தோண்டி பார்த்துக்கிட்டே இருந்தா அது ஒருபோதும் வேரூன்றி வளராது. அதே மாதிரி மனிதனோட கனவுகளும் எதிர்கால திட்டங்களும் அமைதியில வளரணும். ஒவ்வொரு முடிவையும் உருவான உடனே எல்லாரிடமும் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த திட்டத்தோட பலமும் ரகசியமும் பாதுகாப்பும் குறைய ஆரம்பிக்கும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்காலத்தை பற்றிய எந்த விஷயத்தையும் தேவையில்லாத இடத்துல பேசாம இருப்பது நல்லது. மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. எந்த விஷயத்தையும் முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதை முழுமையா செய்து முடிக்கணும்னு நினைப்பீங்க. அதுக்காக அமைதியா உழைப்பீங்க. வெளியில் அதிகமா பேச மாட்டீங்க. ஆனா சில நேரங்களில் மிகவும் நம்பிக்கையான சில மனிதர்களிடம் மட்டும் உங்க திட்டங்களை சொல்லிடுவீங்க. இவங்க நம்ம வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் வாழ்க்கை எல்லா நேரத்திலும் அப்படி இருக்காது. சிலர் வெளியில் வாழ்த்துவாங்க, உள்ளுக்குள்ள ஒப்புக்கொள்ள முடியாம இருப்பாங்க. இந்த 2 நாட்களில் யாராவது உங்களிடம் அடுத்தது என்ன பண்ண போறீங்க, புதிய வேலை ஏதாவது ஆரம்பிக்கிறீங்களா, வீடு வாங்க போறீங்களாமே, வெளிநாட்டுக்கு போற திட்டம் இருக்கா, இப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் கேட்டா எல்லாத்துக்கும் விரிவா பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நடந்து முடிஞ்ச பிறகு உலகத்துக்கு தெரிஞ்சாலும் போதும். நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை கிடையாது. மகர ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை கவனிச்சு பாருங்க. வாழ்க்கையில சில நல்ல வாய்ப்புகள் அமைதியில தான் உருவாகும். அந்த வாய்ப்பு முழுசா நம்ம கைக்கு வந்த பிறகுதான் அதை பற்றி பேசணும். அதுக்கு முன்னாடி சொல்ல ஆரம்பிச்சோம்னா தேவையில்லாத கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும். ஒருத்தர் இது சரியில்லைன்னு சொல்வார். இன்னொருத்தர் இந்த நேரம் நல்ல நேரம் இல்லன்னு சொல்வார். வேற ஒருத்தர் இதுல ரொம்ப ஆபத்து இருக்கு இன்னும் பயமுறுத்துவார். இப்படி பல கருத்துக்கள் வந்த பிறகு முதல்ல இருந்த உறுதியே மெதுவா குறைய ஆரம்பிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், சில மனிதர்கள் உங்க திட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நெருக்கமா பழகுவாங்க. அவர்கள் உண்மையா உங்க நலனுக்காக கேக்குறாங்கன்னு தோணும். ஆனா சில நாட்கள் கழிச்சு பார்த்தா நீங்க செய்ய நினைச்ச விஷயத்தையே வேற ஒருத்தர் மூலமா வெளியில தெரிஞ்சிருக்கும். அப்போதுதான் புரியும், வெற்றி பெற வேண்டிய திட்டம் முதல்ல பாதுகாக்கப்பட வேண்டிய ரகசியம்னு. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க கனவுகளை பற்றி பேசுற நேரத்தை விட அந்த கனவுகளுக்காக உழைக்கிற நேரத்தை அதிகப்படுத்துங்க. பேசுற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு சத்தம், உழைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு முதலீடு. வாழ்க்கையில சத்தம் போட்டவங்க எல்லாரும் வெற்றி பெறல, அமைதியா உழைச்சவங்க தான் நிலையான வெற்றி அடைந்திருக்காங்க. மகர ராசிக்காரர்களே, இன்னொரு உண்மையை மறந்துடாதீங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து எல்லாரும் மகிழ்ச்சி அடைய மாட்டாங்க. அது மனித இயல்பு. அதனால யாராவது உங்க திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வம் காட்டினா அந்த ஆர்வத்துக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கொஞ்சம் யோசிங்க.
ஆர்வத்துக்கும் தலையீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிற அறிவு இருந்தா வாழ்க்கையில பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்க்க முடியும். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெற்றி முதல்ல மனசுல பிறக்கும், அதுக்கப்புறம் உழைப்புல வளர்ந்து கடைசியில தான் உலகத்துக்கு தெரியும். இந்த வரிசையை மாற்றினா பல நேரங்களில் வெற்றியே தள்ளி போயிடும். அதனால மகர ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை பாதுகாப்பது என்பது உங்க எதிர்கால வெற்றியை பாதுகாப்பதற்கு சமம். பேச வேண்டிய நேரத்துல பேசுங்க. அமைதியா இருக்க வேண்டிய நேரத்துல அமைதியா இருங்க. அந்த ஒரு நிதானம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய பலமாக மாறும். அதுதான் இந்த 3வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 4 ஜூலை 14 மற்றும் 15. இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலும் கவனம் தேவை. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில நேரங்களில் ஒரு பெரிய பிரச்சனை பெரிய தவறால வராது. ஒரு சின்ன வார்த்தையால தான் ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை பேசுற நேரத்துல அதோட தாக்கம் நமக்கு புரியாது. ஆனால் சில நாட்கள் கழிச்சு பார்த்தா அதே வார்த்தை ஒரு குடும்பத்துக்குள்ள மனக்கசப்பை உருவாக்கி இருக்கும். ஒரு உறவை தள்ளி நிறுத்தி இருக்கும். ஒரு நம்பிக்கையை உடைச்சிருக்கும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசணும். மகர ராசிக்காரர்கள் பொதுவா தேவையில்லாம பேசுற குணம் இல்லாதவங்க. ஆனா ஒரு விஷயம் மனச பாதிச்சா அத பற்றி நேரடியா சொல்லிடுவீங்க. உங்களுக்கு அது நேர்மை. ஆனால் எல்லாரும் அந்த நேர்மைய ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. சிலர் அத விமர்சனம்னு நினைப்பாங்க. சிலர் அவமானம்னு எடுத்துக்குவாங்க. இன்னும் சிலர் அந்த வார்த்தையை மனசுக்குள்ள வைத்துக்கிட்டு சரியான நேரத்துல திருப்பி பயன்படுத்துவாங்க. அதனால உண்மை பேசுறதுக்கும் சரியான நேரத்துல பேசுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் குடும்பத்துக்குள்ள ஏதாவது கருத்து வேறுபாடு வந்தா அந்த நிமிஷத்துல தீர்ப்பு சொல்ல முயற்சி பண்ணாதீங்க. எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிற நேரத்துல பேசுற வார்த்தை பெரும்பாலும் பிரச்சனையை குறைக்காது, அதிகப்படுத்தும். அதனால சூழ்நிலை அமைதியான பிறகு பேசுறதுதான் சரியான வழி. இன்னொரு முக்கியமான விஷயம், சில மனிதர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கும். அவர்கள் வீட்டுக்கு வந்த உடனே குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அவர் இப்படி சொன்னாரு, அவங்க மனசுல வேற எண்ணம் இருக்கு போல, நீங்க தான் கவனமா இருங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் முதல்ல சாதாரணமா தோணும். ஆனா அந்த பேச்சு முடிஞ்ச பிறகு குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள தேவையில்லாத சந்தேகம் உருவாக ஆரம்பிக்கும். இதுதான் ஒரு வீட்டோட ஒற்றுமையை மெதுவா குலைக்கிற முதல் படி. மகர ராசிக்காரர்களே, ஒரு குடும்பம் வலிமையா இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற நம்பிக்கை வலிமையா இருக்கணும். வெளியில இருந்து வர்ற ஒவ்வொரு கருத்தையும் உண்மையா ஏற்றுக்கிட்டா ஒரு நாள் குடும்பத்துக்குள்ள இருக்கிற உறவுகளே கேள்விக்குறியா மாறிடும். அதனால யாராவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேச ஆரம்பிச்சா அந்த பேச்ச அங்கேயே நிறுத்துங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைய அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிறவங்களே பேசி தீர்க்கணும். இன்னொரு விஷயம், இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள குழந்தைகள் இருந்தா பெரியவங்க பேசுற வார்த்தைகள்லயும் கவனம் தேவை. குழந்தைகள் அமைதியா விளையாடுற மாதிரி தெரியும். ஆனா அவர்கள் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல தினமும் கோபம், குறை, சண்டை, சந்தேகம் மாதிரி பேச்சுகள் நடந்தா அந்த தாக்கம் முதல்ல குழந்தைகளோட மனசுல தான் பதியும். அதனால குடும்பத்தோட எதிர்காலத்தை பாதுகாக்கணும்னா வீட்டுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளையும் பாதுகாக்கணும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினா அதே வேகத்துல பதில் சொல்லாதீங்க. சில நேரங்களில் அமைதியா இருக்கிறது தோல்வி இல்ல, அது ஒரு பெரிய வெற்றி. ஏன்னா கோபத்துல பேசுற ஒரு நிமிஷம் பல வருட உறவை உடைக்கலாம். ஆனால் அந்த ஒரு நிமிஷ அமைதி அதே உறவை வாழ்நாள் முழுக்க காப்பாத்தலாம். மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சக்தி இருக்கு. நல்ல வார்த்தைகள் வீட்டை ஆசீர்வதிக்கும், கெட்ட வார்த்தைகள் வீட்டை சோர்வடைய வைக்கும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை மட்டும் மனசுக்குள்ள கேட்டுக்கோங்க. நான் பேச போற இந்த வார்த்தை இந்த வீட்டுக்குள்ள அமைதியை அதிகப்படுத்துமா இல்ல அமைதியை குலைக்குமா? இந்த ஒரு கேள்விக்கு சரியான பதில் கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில பாதி பிரச்சனைகளே வராது. ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வீட்டை கட்ட பல வருடங்கள் ஆகும். ஆனா அந்த வீட்டோட நம்பிக்கையை உடைக்க சில நிமிஷங்களே போதும். அதனால சுவர்களை மட்டும் பாதுகாக்காதீங்க, அந்த வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகளையும் பாதுகாத்துக்கோங்க. அதுதான் குடும்பத்தையும் உறவுகளையும் மன நிம்மதியையும் நீண்ட காலம் பாதுகாக்கும் மிகப்பெரிய அறிவு. அதுதான்
இந்த 4வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை பகுதி 5 ஜூலை 14 மற்றும் 15. இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை பயன்படுத்த நினைக்கிறவர்களை அடையாளம் காணுங்கள். மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லா ஏமாற்றங்களும் பொய்யால வராது. சில ஏமாற்றங்கள் நம்ம நல்ல மனசால தான் வரும். ஏன்னா கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள் முதல்ல தேடுறது பணக்கார மனிதர்களே இல்ல, நல்ல மனசு கொண்ட மனிதர்களைத்தான். காரணம், நல்ல மனசு இருக்கிறவங்களே உணர்ச்சியால மாற்ற முடியும், இரக்கத்தால சம்மதிக்க வைக்க முடியும், குற்ற உணர்ச்சியால கட்டுப்படுத்த முடியும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க நல்ல மனசை யாராவது பயன்படுத்த முயற்சி பண்றாங்களான்னு ரொம்ப கவனமா இருக்கணும். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் இருக்கு. ஒருத்தர் உண்மையில கஷ்டப்படுறாருன்னு தோணுச்சுன்னா அவரை வெறுமனே அனுப்ப மாட்டீங்க. உங்களால முடிஞ்ச உதவியை செய்ய முயற்சி பண்ணுவீங்க. அது ஒரு பெரிய மனிதநேயம். ஆனால் வாழ்க்கை ஒரு விஷயத்த கற்றுக் கொடுக்குது. உதவி செய்யறதுக்கும் பயன்படுத்தப்படுறதுக்கும் நடுவுல ரொம்ப மெல்லிய ஒரு கோடு இருக்கு. அந்த கோட்டை கடந்து போயிட்டோம்னா நம்ம உதவி செய்யறவங்கல நம்மையே சிக்கலுக்குள்ள இழுத்துக்கிறவங்களா மாறிடுவோம். இந்த 2 நாட்களில் யாராவது திடீர்னு உங்களை தேடி வந்து, நீங்க தான் எனக்கு கடைசி நம்பிக்கை, உங்களாலதான் இது முடியும், நீங்க இல்லைன்னா நான் காப்பாற்றப்பட மாட்டேன்னு உணர்ச்சி வசப்படுத்துற மாதிரி பேசினா உடனே முடிவு எடுக்காதீங்க. ஒரு மனிதரோட கஷ்டத்தை கேட்கலாம், அவருக்கு ஆறுதல் சொல்லலாம். ஆனா அந்த நிமிஷ உணர்ச்சியில உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்பத்தோட பாதுகாப்பையும் பாதிக்கிற முடிவை எடுக்க கூடாது. மகர ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை கவனிங்க. உண்மையா உதவி தேவைப்படுற மனிதர் உங்க சூழ்நிலையையும் புரிஞ்சுப்பார், உங்களுக்கு சிந்திக்க நேரம் கொடுப்பார். ஆனா உங்களை பயன்படுத்த நினைக்கிற மனிதர் மட்டும் இப்பவே செய்யணும், இன்னும் 5 நிமிஷம் தாமதமானா முடியாது, இப்போதே முடிவு சொல்லுங்கன்னு அவசரப்படுத்துவார். அந்த அவசரம் தான் உங்களுக்கு முதல் எச்சரிக்கை. சில மனிதர்கள் நேரடியா உதவி கேட்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைவாங்க. முதல்ல ஒரு சின்ன உதவி, அப்புறம் இன்னொரு உதவி, அதுக்கப்புறம் அது அவர்களோட உரிமை மாதிரி மாற ஆரம்பிக்கும். நீங்க ஒரு நாள் இல்லைன்னு சொன்னா உடனே உங்களை குற்றவாளி மாதிரி உணர வைக்க முயற்சி பண்ணுவாங்க. இவ்வளவு நாள் உதவி பண்ணீங்களே, இப்ப மட்டும் ஏன் மாறிட்டீங்கன்னு பேசுவாங்க. அந்த வார்த்தைகளால மனசு பலவீனப்படக்கூடாது. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா நினைச்சுக்கோங்க. உதவி செய்யறதுக்கு எல்லை இருக்கணும், அன்பு காட்டுறதுக்கு அறிவு சேரணும், இரக்கம் இருக்கிறதால நம்ம குடும்பத்துக்கு சுமை வரக்கூடாது. இந்த 3 விஷயத்தையும் மனசுல வைத்துக்கிட்டா பல தேவையில்லாத பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தடுக்க முடியும். இன்னொரு முக்கியமான உண்மை, மகர ராசிக்காரர்கள் ஒருத்தரை நம்பிட்டா அவர் சொல்றத சந்தேகப்பட மாட்டீங்க. ஆனால் வாழ்க்கை சொல்லுறது வேற. நம்புறதுக்கு முன்னாடி கவனிங்க, கவனிச்ச பிறகுதான் முடிவு எடுங்க. ஒரு நாள் பார்த்து ஒருத்தரை மதிப்பீடு பண்ணாதீங்க. ஒரு வார்த்தை கேட்டுட்டு அவரை நல்லவர்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு மனிதரோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்க அவரோட செயலை காலம் முழுக்க கவனிக்கணும். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க நல்ல மனசு உங்க மிகப்பெரிய பலம். அதே நல்ல மனசு தவறான மனிதர்கிட்ட போனா அதுதான் உங்க மிகப்பெரிய பலவீனமா மாறிடும். அதனால மகர ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உதவி செய்யறதுக்கு முன்னாடி யோசிங்க, நம்புறதுக்கு முன்னாடி கவனிங்க, முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இறைவனை நினைச்சு ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. அந்த ஒரு நிமிஷம் நிதானம் தான் உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்பத்தையும் உங்க உழைப்பையும் பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக மாறும். அதுதான் இந்த 5வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 6 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள வர்ற ஒவ்வொரு தகவலையும் உடனே நம்பாதீங்க. மகர ராசிக்காரர்களே, ஒரு வீட்டை குலைக்க எப்போதும் வெளியிலிருந்து வர்ற எதிரிகள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு தவறான தகவலே போதும். ஒரு மனிதர் வந்து சொல்ற ஒரு வாக்கியம், ஒரு தொலைபேசி அழைப்புல கேட்கிற ஒரு செய்தி, யாரோ சொன்னாங்கன்னு ஆரம்பிக்கிற ஒரு பேச்சு, இப்படி சின்னதாக தோன்ற விஷயங்கள் தான் பல குடும்பங்களுக்குள்ள பெரிய பிளவை உருவாக்கி இருக்கிறது. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க காதுல விழற ஒவ்வொரு தகவலையும் உண்மைன்னு நம்புறதுக்கு முன்னாடி அது எங்கிருந்து வந்தது, யார் சொன்னது, ஏன் சொன்னதுன்னு யோசிக்கணும். மகர ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில உண்மை எப்போதும் சத்தம் போடாது, அது அமைதியா இருக்கும். ஆனால் பொய்யான தகவல் மட்டும் வேகமா பரவும்.
ஏன்னா மனிதர்களுக்கு உண்மையை விட பரபரப்பான செய்திகள் தான் சீக்கிரம் இருக்கும். அதனால யாராவது உங்களை பற்றி இப்படிதான் பேசுறாங்க, உங்க குடும்பத்தை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு நீங்களே விசாரிங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சா அந்த நிமிஷத்துல மனசு கலங்கிடக்கூடாது. அந்த வார்த்தைகளை உடனே நம்பி வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள சந்தேகப்பட ஆரம்பிச்சா அதுதான் அந்த தகவலை கொண்டு வந்த மனிதரோட முதல் வெற்றி. இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர் ஒரு தகவலை முழுசா சொல்ல மாட்டாங்க, பாதிய மட்டும் சொல்லுவாங்க, மீதிய நீங்களே கற்பனை பண்ணணும்னு விட்டுடுவாங்க. இதுதான் மிக ஆபத்தான நிலை. ஏன்னா மனித மனசு சந்தேகம் வந்தா இல்லாத விஷயத்தையும் உருவாக்க ஆரம்பிக்கும். ஒரு சாதாரண சம்பவமே மனசுக்குள்ள பெரிய கதையா மாறிடும். அதனால எந்த விஷயத்தையும் நேரடியா சம்பந்தப்பட்ட மனிதர்கிட்ட பேசாம மூன்றாவது மனிதர் சொன்னதுக்காக முடிவு எடுக்காதீங்க. மகர ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் குடும்பத்துக்குள்ள யாராவது ஒருத்தரை பற்றி வெளியில இருந்து ஒரு தகவல் வந்தா அந்த தகவலை கொண்டு கோபப்படுறதுக்கு முன்னாடி உண்மையை அமைதியா தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தோட ஒற்றுமையை உடைக்க நினைக்கிறவங்க முதல்ல செய்யற வேலை தகவலை மாற்றி சொல்றதுதான். நேரடியா சண்டை போட மாட்டாங்க, சந்தேகத்தை மட்டும் விதைப்பாங்க. அந்த சந்தேகம் வளர்ந்த பிறகு குடும்பமே தானா உடைய ஆரம்பிச்சிடும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் சமூக வலைத்தளங்கள்ல வர்ற செய்திகள், யாராவது அனுப்புற குரல் பதிவுகள், ஆதாரம் இல்லாத தகவல்கள், இதையெல்லாம் உடனே நம்புற பழக்கத்தை தவிர்க்குங்க. ஒவ்வொரு தகவலுக்கும் ஒரு ஆதாரம் இருக்கணும். ஒரு செய்தி உண்மையா இல்லையா என்பதை தெரிஞ்சிக்காம அதை அடுத்தவர்கிட்ட பகிர்றதும் சரியில்லை. ஏன்னா தெரியாம நாமளே ஒரு பொய்ய பரப்புற காரணமா மாறிடலாம். இன்னொரு விஷயம், சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ளேயே ஒருத்தர் சொன்ன வார்த்தைய இன்னொருத்தர் தவறா புரிஞ்சுக்கலாம். அதனால உடனே மனசுல வைத்துக்கிட்டு பேசாம இருக்காதீங்க. அமைதியான நேரத்துல நேரடியா பேசுங்க. நீங்க அப்படி சொன்னதுக்கு என்ன காரணம், நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேனா இப்படின்னு கேட்டா பாதி பிரச்சனைகள் அங்கேயே முடிஞ்சிடும். பேசாம அமைதியா விலகிறது எல்லா நேரத்திலும் தீர்வு இல்ல. சரியான நேரத்துல சரியான மனிதர்கிட்ட பேசுறது தான் தீர்வு. ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, காதுல விழுற ஒவ்வொரு தகவலும் உண்மை இல்ல, கண்ணால பாக்குற ஒவ்வொரு காட்சியும் முழு உண்மை இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பொறுமையும் நிதானமும் அறிவும் தேவை. அந்த 3 இருக்கிற மகர ராசிக்காரர்களை யாராலும் வதந்திகளால ஏமாற்ற முடியாது. அவர்களோட குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சந்தேகத்தையும் உருவாக்க முடியாது. அதனால மகர ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் கேட்கிறதை விட உண்மையை தேடுங்க. உணர்ச்சியை விட விவேகத்தை முன்னிலைப்படுத்துங்க. அந்த ஒரு பழக்கம் உங்க குடும்பத்தையும் உங்க உறவுகளையும் உங்க மன நிம்மதியையும் பாதுகாக்கும். அதுதான் இந்த 6வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை. பகுதி 7 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க அமைதியை குலைக்க வர்ற மனிதர்களை அடையாளம் காணுங்கள். மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் ஒரே நோக்கத்தோட நம்ம சந்திக்க மாட்டாங்க. சிலர் நம்ம வளர்ச்சியை பார்த்து மனசார மகிழ்ச்சி அடைவாங்க, சிலர் நம்ம கஷ்ட நேரத்துல தோள் கொடுக்க வருவாங்க. ஆனால் இன்னும் சிலர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அமைதியை குலைக்க தான் வருவாங்க. அவர்கள் அதை வெளிப்படையா செய்ய மாட்டாங்க. மெதுவா யாருக்கும் தெரியாம ஒரு சின்ன வார்த்தையிலிருந்து ஆரம்பிப்பாங்க. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில யார் நல்ல எண்ணத்தோட வர்றாங்க, யார் குழப்பத்தை விதைக்க வர்றாங்க என்பதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. ஒரு மனிதருக்கு மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா அவரை சந்தேகப்படுறது உங்களுக்கு பிடிக்காது. அவர் அப்படி பண்ண மாட்டாரு ஒன்னு நம்புவீங்க. இந்த நல்ல குணம்தான் பல நல்ல உறவுகளை உங்களுக்கு கொடுத்திருக்கும். ஆனால் வாழ்க்கையில சில மனிதர்கள் அந்த நம்பிக்கையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துவாங்க. அவர்கள் முதல்ல உங்க மனசுல ஒரு இடத்தை பிடிப்பாங்க, அப்புறம் மெதுவா உங்க சிந்தனையை மாற்ற ஆரம்பிப்பாங்க. சிலர் உங்க வாழ்க்கையில உங்க முன்னேற்றத்தை பற்றி பேசுற மாதிரி நடிப்பாங்க. ஆனா உண்மையில அவர்கள் செய்யற வேலை வேற. உங்களுக்கு இருந்த தன்னம்பிக்கையை குறைக்கிறது, நீங்க எடுத்த முடிவுகளை சந்தேகப்பட வைக்கிறது, உங்க குடும்பத்துக்குள்ள இருந்த ஒற்றுமையை சின்ன சின்ன கேள்விகளால குலைக்கிறது. இதெல்லாம் ஒரே நாள்ல நடக்காது. தினமும் ஒரு வார்த்தை, ஒரு கருத்து, ஒரு ஒப்பீடு இப்படித்தான் ஆரம்பிக்கும். அவங்க உங்களை உண்மையில மதிக்கிறாங்களா, இந்த முடிவு சரியா, நீங்க மட்டும்தான் எல்லாத்தையும் பாக்குறீங்களே, உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குதா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் முதல்ல அக்கறை மாதிரி தோணும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா
அதே வார்த்தைகள் உங்க மனசுல சந்தேகத்தையும், அதிருப்தியையும், தேவையில்லாத குழப்பத்தையும் உருவாக்க ஆரம்பிச்சிருக்கும். மகர ராசிக்காரர்களே, ஒரு விஷயத்தை எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையா உங்களை நேசிக்கிற மனிதர் உங்க மனசுக்கு அமைதியை கொடுப்பார். போலியான நோக்கத்தோட வர்ற மனிதர் மட்டும் உங்க மனச எப்போதும் குழப்பத்துல வைத்திருக்க முயற்சி பண்ணுவார். அவர் கூட பேசின பிறகு மனசு லேசா இருக்காது. ஏதோ ஒரு சுமை இருக்கும், தேவையில்லாத யோசனை இருக்கும். இதுதான் உங்களுக்கு முதல் அறிகுறி. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது தொடர்ந்து உங்களை மற்றவர்களோட ஒப்பிட்டு பேசினா அந்த பேச்சை அங்கேயே நிறுத்துங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு. ஒப்பீடு வந்த இடத்துல நிம்மதி நீண்ட நாள் இருக்காது. நன்றி உணர்வு இருந்த இடத்துலதான் சந்தோஷம் நிலைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் யாராவது உங்க கோபத்தை தூண்டுற மாதிரி பேசினா உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சில மனிதர்கள் உங்களை கோபப்படுத்துறதுக்காகவே பேசுவாங்க. ஏன்னா அமைதியா இருக்கிற மகர ராசிக்காரர்களை வெல்ல முடியாது. ஆனால் கோபப்படுத்திட்டா அவர்கள் நினைக்கிற மாதிரி உங்களை முடிவு எடுக்க வைக்க முடியும். அதனால உங்க பொறுமையை காப்பாத்துறது தான் அந்த சூழ்நிலையில பெரிய வெற்றி. மகர ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் மனசுக்குள்ள உறுதியா வைத்துக்கோங்க. என் அமைதியை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் குடும்பத்தோட நம்பிக்கையை யாராலும் குலைக்க விட மாட்டேன். என் மனசுல தேவையில்லாத சந்தேகத்தை வளர்க்க மாட்டேன். இந்த 3 முடிவுகளும் உங்க வாழ்க்கைய பல பிரச்சனைகளில் இருந்து காப்பாத்தும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமைதியை காப்பாத்துற மனிதர் வாழ்க்கையையும் காப்பாத்துறார். தேவையில்லாத மனிதர்களுக்கு மனசுல இடம் கொடுக்கிற மனிதர் நிம்மதியை இழக்க ஆரம்பிப்பார். அதனால மகர ராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட கதவுகளை மட்டும் இல்ல, உங்க மன நிம்மதியையும் பாதுகாக்கும் எல்லைகளையும் உறுதியா காப்பாத்துங்க. அதுதான் இந்த 7வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 8 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் திறந்து வைக்க வேண்டிய ஒரே கதவு இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கைக்கான கதவுதான். மகர ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல எச்சரிக்கைகளை பார்த்தோம். யாரை நம்பணும், யாரிடமிருந்து தூரமா இருக்கணும், எந்த தகவல்களை வெளியே சொல்லக்கூடாது, எந்த மனிதர்களை கவனமா அணுகணும், எந்த முடிவுகளை அவசரப்படாம எடுக்கணும், இப்படி வாழ்க்கையை பாதுகாக்கிற பல விஷயங்களை பற்றி பேசினோம். ஆனால் இந்த எல்லாத்தையும் விட பெரிய ஒரு பாதுகாப்பு இருக்கு. அது இறைவன் மேல் இருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை. மனிதர்கள் கொடுக்கிற பாதுகாப்பு ஒரு எல்லை வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இறைவன் தருகிற அருள் நம்ம கண்களுக்கு தெரியாமலேயே பல ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாத்திக்கிட்டே இருக்கும். மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய சவால் வந்தாலும் வெளியில் அதை காட்டிக்க மாட்டீங்க. மனசுக்குள்ள வலியை வைத்துக்கிட்டே உழைப்பீங்க. நிறைய பேருக்கு உங்க கஷ்டமே தெரியாது. ஆனா அந்த அமைதிக்குள்ள சில நேரங்களில் ஒரு தனிமையும் இருக்கும். நான் மட்டும்தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும்னு நினைச்சு எல்லா சுமையையும் நீங்களே தூக்கிக்கிட்டு போவீங்க. அதுதான் மனசை சோர்வடைய வைக்கும். அதனால இந்த 2 நாட்களில் எல்லா பிரச்சனையும் நீங்களே தீர்க்கணும்னு நினைக்காதீங்க. உழைப்பது உங்க கடமை. ஆனால் முடிவை இறைவனிடம் ஒப்படைக்கிற மனநிலையும் அதே அளவுக்கு முக்கியம். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் காலையில எழுந்ததும் வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றுங்க. அது பெரிய பரிகாரம் இல்ல. ஆனா அந்த ஒரு தீபம் உங்க மனசுல இருக்கிற பயத்தை விட நம்பிக்கையை அதிகப்படுத்தும் ஒரு நினைவூட்டல். குடும்பத்தோட எல்லாரும் 2 நிமிஷமாவது அமைதியா உட்கார்ந்து இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த 2 நிமிஷம் அமைதி நாள் முழுக்க வரக்கூடிய பதட்டத்தை குறைக்க உதவும். சில நேரங்களில் பெரிய தீர்வு கிடைக்கிறதுக்கு முன்னாடி மனசுக்கு அமைதி கிடைக்கணும். அந்த அமைதி தான் சரியான முடிவை எடுக்க வைக்கும். மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில எல்லா கதவுகளும் நம்ம விருப்பப்படி திறக்காது. சில கதவுகள் எவ்வளவு முயற்சி பண்ணினாலும் மூடியே இருக்கும். அந்த நேரத்துல பலர் மனம் உடைஞ்சு போயிடுவாங்க. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த மூடிய கதவு தான் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருக்குன்னு புரியும். அதனால இந்த 2 நாட்களில் ஏதாவது திட்டம் தள்ளி போனாலும், ஒரு சந்திப்பு நடக்காம போனாலும், ஒரு முடிவு உடனே கிடைக்காம இருந்தாலும் அதுக்காக கவலைப்படாதீங்க. சில தாமதங்கள் தண்டனை இல்ல, பாதுகாப்பு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள தேவையில்லாத பயத்தை வளர்க்காதீங்க. யாராவது கெட்ட விஷயங்களை சொல்லலாம். சிலர் உங்களை பயமுறுத்துற மாதிரி பேசலாம். சில செய்திகள் மனசை கலங்க வைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க. பயம் எந்த பிரச்சனையும் தீர்க்காது. நம்பிக்கையும் நிதானமும் தான் தீர்வு காண வழி காட்டும். மனசு அமைதியா இருந்தா
இறைவன் காட்டுற சின்ன சின்ன அறிகுறிகளையும் புரிஞ்சிக்க முடியும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்களுக்கே நீங்களே 4 உறுதிமொழி கொடுங்க. நான் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். நான் யாருடைய வார்த்தையையும் உடனே நம்ப மாட்டேன். நான் என் குடும்ப நிம்மதிய எல்லாவற்றுக்கும் மேலாக பாதுகாப்பேன். நான் எந்த சூழ்நிலையிலும் இறைவன் மேல் இருக்கும் நம்பிக்கையை இழக்க மாட்டேன். இந்த 4 முடிவுகளும் இந்த 2 நாட்களை மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதையும் பாதுகாக்கக்கூடிய வழிகாட்டுதலாக இருக்கும். மகர ராசிக்காரர்களே, உழைப்ப ஒருபோதும் நிறுத்தாதீங்க. ஆனால் உழைச்ச ஒவ்வொரு நாளும் உடனே பலன் தரணும்னு எதிர்பார்க்காதீங்க. மரம் நடுறனாலே பலன் கிடைக்காது, அதுக்கு காலம் வேணும். அதே மாதிரி உங்க முயற்சிகளுக்கும் சரியான நேரம் வரும். அந்த நேரம் வர்ற வரைக்கும் மனசை உடைக்காம நம்பிக்கை விடாம முன்னேறுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க. தவறான மனிதர்களுக்காக கதவுகளை மூடுங்க. தேவையில்லாத வார்த்தைகளுக்காக காதுகளை மூடுங்க. அவசர முடிவுகளுக்காக மனசை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்காக, நல்ல வாய்ப்புகளுக்காக, உங்க தன்னம்பிக்கைக்காக மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். அப்படி வாழ்ற மகர ராசிக்காரர்களே, எந்த சோதனையும் நிரந்தரமா தடுக்க முடியாது. எந்த தடையும் அவர்களோட வெற்றியை பறிக்க முடியாது. நிதானம், உழைப்பு, இறைவன் மேல் நம்பிக்கை, இந்த 3ம் சேர்ந்த வாழ்க்கை ஒரு நாளும் வீணாகாது. அதுதான் இந்த 8வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். மகர ராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் பகிர்ந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களை பயமுறுத்துறதுக்காக சொல்லப்பட்டதல்ல. உங்க வாழ்க்கையையும் உங்க குடும்பத்தையும் உங்க உழைப்பால உருவாக்கிய நிம்மதியையும் பாதுகாக்கிறதுக்காக சொல்லப்பட்ட முன்னெச்சரிக்கைகள். கதவுகளை மூடி வையுங்கள்னு சொன்னது எல்லாரையும் வெறுக்கணும், யாரையும் நம்ப கூடாதுன்னு சொல்லுற வார்த்தை இல்ல. யாரை எவ்வளவு தூரம் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லுற வாழ்க்கை பாடம். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க. உங்களை பற்றிய எல்லா விஷயத்தையும் எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்க வீட்டுல என்ன நடக்குது, உங்க வருமானம் என்ன, அடுத்தது என்ன திட்டம், யாரை நம்புறீங்க, எதுக்காக உழைக்கிறீங்க, இவையெல்லாம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சா போதும். வாழ்க்கையில சில விஷயங்கள் அமைதியில இருந்தால்தான் பாதுகாப்பா இருக்கும். அது வெளியே போன பிறகு திரும்ப கொண்டு வர முடியாது. மகர ராசிக்காரர்களே, இன்னொரு விஷயம், வாழ்க்கையில உங்களை மதிக்காத மனிதர்களை மாற்றுறதுக்காக உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. உண்மையில உங்களை புரிஞ்சுக்கிற மனிதர்களுக்கு விளக்கம் தேவையில்லை. புரிஞ்சுக்க விருப்பமே இல்லாத மனிதர்களுக்கு எவ்வளவு விளக்கம் கொடுத்தாலும் பயனில்ல. அதனால தேவையில்லாத வாதங்களில இறங்காதீங்க. உங்க செயல் பேசட்டும், உங்க வளர்ச்சி பதில் சொல்லட்டும், காலம் உங்க நேர்மையை நிரூபிக்கட்டும். இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை அவசரப்படுத்தினா அந்த அவசரத்தையே முதல்ல சந்தேகப்படுங்க. நல்ல முடிவுக்கு எப்போதும் சிந்திக்க நேரம் இருக்கும். தவறான முடிவுக்கு தான் அவசரம் இருக்கும். அதனால எந்த கையெழுத்து போடுறதா இருந்தாலும், எந்த பணம் கொடுக்கறதா இருந்தாலும், எந்த புதிய உறவை ஏற்றுக்கிறதா இருந்தாலும் ஒரு நிமிஷம் நிதானமா யோசிங்க. அந்த ஒரு நிமிஷம் பல வருடங்களுக்கான வருத்தத்தை தடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. மகர ராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி என்னன்னா எல்லாரையும் ஜெயிக்கிறது இல்ல, உங்க மனசை பாதுகாத்துக்கிட்டு வாழ்றதுதான். உலகத்துல யாராவது உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படுறதை விட உங்க குடும்பம் உங்களை பற்றி என்ன நினைக்குது என்பதுதான் முக்கியம். வெளியில கிடைக்கிற பாராட்டை விட வீட்டுக்குள்ள கிடைக்கிற நிம்மதிதான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் வீட்டுல காலையில ஒரு விளக்கு ஏற்றுங்க. குடும்பத்தோட எல்லாரும் 2 நிமிஷமாவது சேர்ந்து இறைவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த பிரார்த்தனை பிரச்சனைகளை மாயமா மறைய வைக்காது. ஆனா அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளுற மன உறுதியை கண்டிப்பா கொடுக்கும். மன உறுதி இருக்கிற மனிதனை எந்த சோதனையும் நீண்ட நாள் தோற்கடிக்க முடியாது. இன்னொரு விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க, வாழ்க்கையில மூடப்படுற ஒவ்வொரு கதவும் நமக்கு எதிரானது இல்ல. சில கதவுகள் நம்மை தவறான பாதையிலிருந்து காப்பாத்துறதுக்காக தான் மூடப்படும். அதே மாதிரி தாமதமா திறக்கிற சில கதவுகள் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால தாமதத்தை தோல்வின்னு நினைக்காதீங்க. காத்திருக்கிற நேரத்தையும் இறைவனோட திட்டத்தோட ஒரு பகுதின்னு ஏற்றுக்கோங்க. இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை உண்மையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்க வீட்டை பாதுகாக்கிறது சுவர்கள் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையும் ஒற்றுமையும் தான். உங்க வாழ்க்கையை பாதுகாக்கிறது பணம் இல்ல, நிதானமா எடுக்கிற முடிவுகள் தான். உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கிறது அதிர்ஷ்டம் இல்ல, அமைதியா உழைக்கிற உங்க மன உறுதியும் இறைவன் மேல் இருக்கிற நம்பிக்கையும் தான். அதனால மகர ராசிக்காரர்களே,
இந்த 2 நாட்களில் தவறான மனிதர்களுக்கு கதவை மூடுங்க, தேவையில்லாத வார்த்தைகளுக்கு காதை மூடுங்க, அவசர முடிவுகளுக்கு மனசை நிறுத்துங்க. ஆனா இறைவன் அருளுக்கும் நல்ல வாய்ப்புகளுக்கும் உங்க குடும்பத்தோட ஒற்றுமைக்கும் உங்க தன்னம்பிக்கைக்கும் மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுகிற மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், அரிய பரிகாரங்கள், ஜாதக ரகசியங்கள் போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இறைவனின் அருளால் உங்க குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கட்டும், உங்க உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கட்டும், மனதில் நிம்மதி பெருகட்டும், வாழ்க்கையில் வளமும் வெற்றியும் தொடர்ந்து உங்களை தேடி வரட்டும். நன்றி, வணக்கம்.